Hi viewers, start IPL 2024 சீசனோட 26th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா லக்னோல இருக்கிற அடல் பிஹாரி வாஜ்பாய் இக்கட்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் ஏப்ரல் 12, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதா அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 4 மேட்ச் விளையாடி 3 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 5 மேட்ச்ல 1 மேட்ச் மட்டும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 3 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் மோதின 3 முறையுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. பட் லாஸ்ட் மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சார்பாக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்த த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வேற லெவல் ஒரு மிரட்டல் இன்னிங்ஸ் ஆடினார்னே சொல்லலாம். வெறும் 25 பால்ல 71 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதால LSG டீம் எப்படி வெற்றி பெறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா லக்னோவில் இருக்கிற அடல் பிஹாரி வாஜ்பாய் இக்கட்னா கிரிக்கெட் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த கிரவுண்ட் ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட். ஸோ அதனால் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டுன்னு நம்ம குறிப்பிட முடியாது. ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த கிரவுண்டில் பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் மீடியம் பேசஸ் நிறைய விக்கெட்ஸும் கைப்பற்றி கொடுப்பாங்க. இந்த பிச்சில் ஸ்கொயர் பவுண்டரி 76 மீட்டர்ஸ் லாங்கில் இருக்குது. ரைட் பவுண்டரிஸ் எல்லாமே 81 மீட்டர்ஸில் இருந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம ஃபேண்டசியில் SL ஆர் GL எது விளையாடினாலும் சரி பவுலர்ஸ் அதிகமாக பிக் பண்ணிக்கோங்க வென் கம்பேர்ட் டு பேட்டர்ஸ். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 8 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட டீம் வெறும் 2 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெற்றவரோ அவர் தயங்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க டீம் சார்பாக டேவிட் வார்னர் மற்றும் பிருத்வி ஷா ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறோம். இதுக்கப்புறம் அபிஷேக் போரல் விளையாடுவோம். இதுக்கப்புறம் ரிஷப் பந்த், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், லலித் யாதவ், ஜெய் ரிச்சர்ட்சன், ஆண்டர்ஸ் நாட்ஜே, இஷாந்த் சர்மா மற்றும் கலீல் அகமது. இந்த 11 பிளேயர் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதே போல நம்ம LSG டீம் பற்றி பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக் மற்றும் KL ராகுல் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புவோம். இதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் விளையாடு. இதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்ணோய், யாஷ் தாக்கூர், நவீன் ஹுல்லாக் மற்றும் மயங்க் யாதவ். இந்த 11 பிளேயர் தான் LSG டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற டேவிட் வார்னர் நம்ம கண்ணை மட்டும் போத் SLGல பொறுத்தவரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுலையும் குறிப்பாக 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல இவருக்கு எய்தர் கேப்டன் ஒரு VC ரோல் கூட நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இவங்க டீமோட மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்ல மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் தோணுது. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. பட் பிகாஸ் அது ஒரு பேட்டிங் ட்ராக். இந்த பிச் கொஞ்சம் பெரிய பிச்சுன்ற காரணத்தினால் அவர் அவ்வளவா அடிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறமா அவங்க டீமோட கேப்டன் மட்டும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக ரிஷப் பந்த் நம்ம தாராளமாக போத் SLGல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிங்க. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் தவிர்த்து மீது எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம ரிஷப் பந்தை தாராளமாக போத் SLGல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு லீக்ல VC ரோல் கூட கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன்ஸை இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலாம் பார்த்தா த்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் 5 பவர் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. ஸோ அதே மாதிரி ஒரு இன்டென்ட்டோட இந்த மேட்சும் விளையாடுவாருன்ற காரணத்தினால் நம்ம தாராளமாக போத் SLGல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். GL ஏதாச்சும் ஒரு செட்டில் இவருக்கு கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரவுண்டர் சைடில் வந்தோம்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பிச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்றதால அக்ஷர் பட்டேல் 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் பவுலிங் சைடில் வந்தோம்னா தாராளமாக நம்ம ஆண்டர்ஸ் நாட்ஜே மற்றும் கலீல் அகமதை பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் கலீல் அகமது லெஃப்ட் ஹேண்ட் சீமர். ஸோ அதனால் அவர் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே போல் நம்ம LSG டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டனாக இருக்கிற KL ராகுல் நம்ம போத் SLGல பொறுத்தவரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது அவரோட ஹோம் கிரவுண்டுன்றதால எனக்கு தெரிஞ்சு மினிமம் 50 ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் போத் SLGல பொறுத்த வரைக்கும் அவரை பிக் பண்ணிக்கலாம். GL ஏதாச்சும் ஒரு செட்டில் இவரை கேப்டனாக கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற குவிண்டன் டிகாக்கை 3 மெம்பர் கான்டெஸ்ட் GL பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். SL பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் லோவர் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிற நிக்கோலஸ் பூரான நம்ம போத் SLGல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர் சைடில் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் மற்றும் குர்னல் பாண்டியாவை நம்ம பிக் பண்ணிக்கலாம்.
இது இல்லாமல் நீங்கள் பவுலிங் சைடில் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா குர்னல் பாண்டியா பிக் பண்ணிட்டு விசி ரோட் கூட கொடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லக்னோவில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியமில் அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றின ஒரு வரிசையில் குர்னல் பாண்டியா பிளேயரோட லிஸ்ட் தான் மேலே இருக்குது. மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ் அப்போ கெயின்ஸ் தி ஆர்டரில் வந்து இறங்குறதால நம்ம ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒருவேளை ஓப்பனிங் சப்போர்ட்டர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா இவர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபைனலாக பவுலிங் சைடில் வந்தோம்னா கண்ணை மூட்டு நம்ம யாஷ் தாக்கூர் மற்றும் நவீன் உல்லாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க 2 பேருமே விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர்ஸாக தான் இருந்துட்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் ஏதாச்சும் ஒரு செட்டில் வந்து யாஷ் தாக்கூராக விசியாகவும் நவீன் உல்லாக்கு கேப்டனாகவும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த பிச் ஸ்விங் பவுலர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் கொடுக்கும்ன்ற காரணத்தினால தான் நான் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்து இவங்க எல்லாரும் தான் இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வேணும்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் போஸ்ட் டாஸ் லாஸ்ட் மினிட்ல அப்டேட்டடான டீம்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனலில் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நீங்களும் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா IPL 2024 சீசனோட 26th மேட்ச்சில் மோதுற LSG vs டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2 டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.